அம்மா தாயே. என்னது இது? பேய்கிட்டே வந்து நின்று பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. சாமி வந்த வேலைய பாருங்க. அம்மா தாயே. சரிம்மா. சோதனை பெருஞ்சோதனை. இந்த அம்மா தாயே எப்பதான் விடுவாரு தெரியல. எம்மாடி மாறுமாவளே, அது அவர் தொழிலுமா. இதுல இவர் இப்படிதான் பேசுறாரு. அத நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. அமைதியா இருமா, அவர் வேலைய பார்க்கட்டும். அமைதியா தான் இருக்கேன். அம்மா தாயே. சாமி வேலைய பாருங்க. வேலையதாம்மா பாக்குறேன். அம்மா தாயே. பேதி எடுப்பா, இவனுக்கு அம்மா தாயேங்கற தவிர்த்து வேற வார்த்தை தெரியாது போல இருக்கே. சொல்லி தான கூட்டிட்டு வந்தேன். இப்படி சொல்லிட்டு இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வந்து தோக்கும். சாமி வேலைய பாருங்க. பேய் சீக்கிரமா இந்த செம்புக்குள்ள அடங்க. ஏத்தே அவருக்கு தெரியாதா? நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறீங்க? இல்லம்மா சரோஜா, பேய் அவர் சீக்கிரமா விரட்டணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். நம்மளே அதுக்காக தான் இங்க காத்து கிடக்கும். ரூபி பிள்ளை வேற உட்கார்ந்து கிடக்கா. எனக்கு என்னமோ இவளை பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரி தெரியல. திமிரு தான் அதிகமா பிடிச்ச மாதிரி இருக்கு. சரோஜா அப்படிலாம் பேசாதம்மா, என் பிள்ளைக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. அவ ஒரு நாளும் எங்கேயுமே திமிரா நடந்ததே கிடையாது. நீயே என் வீட்டுல வந்து தங்கி இருக்கும் போது பாத்துருக்கல, அதை பார்த்துதான் ஏமாந்து போய் நிக்கா. சரோஜா ஆனந்தி சொல்றது உண்மைதாம்மா. நல்ல பிள்ளைம்மா, நீ அப்படிலாம் தப்பாலாம் நினைக்காதே. நல்ல பிள்ளையா நீ அடிக்கும்போது தானே தெரிஞ்சிச்சு நல்ல பிள்ளை யாரு கெட்ட பிள்ளை யாரு. நீ இவ சரியான திமிர்காரி தான். என்னை பிடிச்சி அடிச்சிட்டு இப்ப எப்படி வந்து உட்கார்ந்துருக்க பாரு. போட்டி மாமா அடங்கி வை. ஆமா, பேய் பிடிச்சா எல்லாரும் டென்ஷன் ஆடுவாங்க. இந்த பிள்ளை என்ன அமைதியா உட்கார்ந்துருக்கு. அது வந்து அம்மா, அது ஒண்ணும் இல்ல. இந்த பேய் சாமியாரோட உடுக்க சத்தத்துக்கு அடங்கி போய் உட்கார்ந்துருக்கு. என்ன சொத்த நேரத்துல விரட்டிடுவாங்க. அதுக்கு வர பாருங்க, நம்ம ரூபியா வந்து நிப்பா. சாமி விரட்டுங்க, நேராவுது. ஏன் பேய்க்கு வேற வேலை இருக்கு, சீக்கிரம் போகணும்னு சொல்லிச்சு உங்ககிட்ட. இல்லம்மா, நம்மளுக்குலாம் வேலை இருக்கு பத்தியா, அதான் சொன்னேன். சாமி சீக்கிரம். அம்மா தாயே. இத பாக்கும்போது தான் பேய் கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரியே தெரியுது. கரெக்டா சொன்னிய பாட்டி, எனக்கு அப்படிதான் தெரியுது. சும்மா இருமா. சாமி கோவப்பட்டவனா ஏதாவது மந்திரத்தை மேல போட்டுருவாரு. அதுக்கு பிறகு அதுல இருந்து மீள முடியாது. சுத்த நேரம் வாயை மூடிட்டு இரு. எதுல பேசணும் எதுல பேசக்கூடாதுன்னே தெரியல. இவரை பார்த்தா மந்திரம் படி மாதிரியும் தெரியல, பேயை வரட்டிய மாதிரியும் தெரியல. ஏமா தாயே பிச்சை போடுங்கிற மாதிரியே இருக்கு. அதாம்மா. எம்மா தாயே. சாமி வந்த வேலைய பாருங்க. சரிம்மா. ஷோ கடவுளே, இத வேற ஒயாம வச்சிட்டு காதெல்லாம் கிழியுது. சரோஜா அப்படி அடிச்சுதாம பேய விரட்ட முடியும். சாமி நேரத்தை வேஸ்ட் பண்ணாம யாருன்னு கேளுங்க. எம்மா தாயே. யாருமா நீ? ஏத்தே பேய் விரட்டியது அவரா இல்ல நீங்களா? அவரா கேட்ட மாதிரில எல்லாத்தையும் நீங்க தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது சரியா தெரியல. இல்லம்மா, அவருக்கு எல்லாம் தெரியும். நானும் பேய் விரட்டுறத பார்த்திருக்கேன்ல, அதான் சொன்னேன். சாமி நீங்க விரட்டுங்க. எம்மா தாயே. யாருமா நீ? நான் தான் பேய். நாங்க மட்டும் என்ன எல்லாரும் நாயினா சொன்னோம்? பேய் தான். இந்த பேய்க்கு பேர்லயே பேதி இருப்பா. சரோஜா இங்க பாருமா, என் பிள்ளை இப்படி எல்லாம் பேசாதம்மா. நான் ஒன்னும் அவளை சொல்லல, பேய் தான் சொன்னேன். நாங்களும் எத்தனையோ பேய் படம் பார்த்திருக்கோம். பேயே தன்னைத்தானே பேய்னு சொல்லிக்கிட்டதை கேட்டதே கிடையாது. இது மட்டும் என்ன வித்தியாசமான பேயா இருக்கு, தான் தான் பேய்னு ஒத்துக்கிடுது. என் பேரு காஞ்சனா. காஞ்சனா பெரியவா. காஞ்சனாவா? இது ஏதோ சினிமால வர பேய் மாதிரில இருக்கு. சினிமா பார்க்கும்போதுதான் இவளை பிடிச்சேன். என்னது சினிமா பார்க்கும்போது பிடிச்சாளா? இவன் எனக்கு இங்க வந்த மாதிரி சினிமா பார்க்க போனா? என்னது இது? இந்த பேய் நம்ம கூட எல்லாம் பேசிட்டு இருக்கு, சாமியார் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காரு. சாமி ஓட்டுங்க. எம்மா தாயே. வேலைங்கற அன்னைக்கு பேய் ஓடுன மாதிரி தான். சாமி பேய் ஓட்டுவார்மா, நீ பொறுமையா இரு. அதுக்கு தான அவர் வந்திருக்காரு. சாமி நீங்க ஊடுக்கே எடுத்து ஆடி ஆடின்னு ஆடிங்க. யார் அடிக்க சொல்றீங்க? ஊடுக்கே தான் மேல அடிச்சால பேய் போவா, அதுக்கு தான் அடிக்க சொல்லியே. எனக்கு என்னமோ ஒண்ணும் சரியா தெரியல.
அம்மா தாயே. நானும் வந்த நேரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒண்ணும் தனியா செஞ்ச மாதிரி இல்ல, ஒருத்தரா சொல்லி கொடுத்து செஞ்ச மாதிரி தான் இருக்கு. சாரோஜா அமைதியா இருமா, பேய் வெளிய வர போகுது. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சாமி மனசுக்குள்ளே பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இப்போ அது வெளிய வந்தா கொஞ்சம் அமைதியா நில்லு. சாமி அப்படிதானே? அம்மா தாயே. நான் ஒரு வார்த்தை தர ஒண்ணே சொல்ல மாட்டேங்காரு. உங்களுக்கு மட்டும் எல்லாம் எப்படி புரியுதுன்னு தெரியல. புரியுமா? சில விஷயங்கள் எனக்கு மட்டும் தான் புரியும். கொஞ்சம் அமைதியா நில்லு. சாமி ஊடுக்கே ஆடிங்க. கடவுளே, எல்லாம் தப்பு தப்பா தான் இருக்கு. இல்லம்மா, எல்லாம் சரியா தான் நடந்துட்டு இருக்கு. சாமி ஊடுக்கே ஆடிங்க. பேய் போற மாதிரி ஆடிங்க. ஆனந்தி, ரூபி இப்ப பேய் போன உடனே விழுந்துருவா, மயங்கி விழுந்துருவா. எனக்கு மயக்கம் வருது. ஐயே, ஆனந்தி, ரூபி புடி புடி புடி. ஆனந்தி, பாப்பிலே ரூம்க்கு தூக்கிட்டு போ, மயங்கி விழுந்துட்டா. அம்மா தாயே. சே, சரியான ராபிச்ச காட்டனா போல இருக்கு. அதுவே என்னடா அதை தூக்கிட்டு ரூம்க்குள்ள வருது. நான் என்னடா செம்ப தூக்கிட்டு ஓடியாரு. பேய் போச்சா போலியான்னு ஒன்னும் தெரியல. ஷடோஜா, அதான் உன் மாமியா காட்டி சொன்னாலேம்மா, மயங்கிட்டா பேய் பெய்தோன்னு. ரூபியும் மயங்கிட்டா, சாமியாரும் சொம்ப தூக்கிட்டு ஓடிட்டாரு. பேய் போயிடுச்சுன்னு நினைக்கேம்மா. வா போய் நம்ம ரூபியை பார்ப்போம். பாட்டி, அந்த சாமியார் ஒண்ணுமே சொல்லல, எல்லாத்தையும் மாமியார் தான் சொல்லிச்சு. அது மாமியாரா இல்ல சாமியாரா? ஷடோஜா, மாமியாரோ சாமியாரோ பேய் போயிட்டா நம்மளுக்கு சந்தோஷம் தானம்மா. அந்த பிள்ளை மயங்கிட்டு சாமியார் செம்ப தூக்கிட்டு ஓடிட்டாரு. அப்படின்னா பேய் போயிருக்கோன்னு தான் நினைக்கிறேன். வா போய் பார்ப்போம். சே, இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. வாங்க போய் ரூபியை பார்ப்போம். நல்ல கொண்டைய போட்டு விடு. நானே ஒரு நிமிஷம் அவளுக்கு நிஜமால பேய் பிடிச்சிருக்கனே நம்பிட்டேன். முடியெல்லாம் விரிச்சு போட்டு நிஜமால பேய் மாதிரியே நடிச்சிட்டாலே உன் மாவா. ஏக்கா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, யாருக்காவது கேட்டுற போகுது. சரி ஆனந்தி. ரூபி நல்ல வேலை சொன்ன மாதிரியே நடிச்சிட்டாமா. அவியலும் பேய் விரட்டியாச்சுன்னு இப்ப நம்பியிருப்பாவ. இனி யாரையும் பிடிச்சா அடிச்சிடாத ரூபி. சரிம்மா, நான் என்ன வேணும்னேவா பண்றேன், தெரியாம நடக்குது. எப்படி தெரியுமா அவிய பேசியாவ உடனே கூட்டிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லியாவம்மா. அம்மைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. சரி சரி, அதான் சமாளிச்சாச்சுல ஆனந்தி, இதுக்கு வேற பிரச்சனையே இல்ல. ஏக்கா, மறுபடியும் மக யாரையாவது அடிச்சுட்டானா அது பெரிய பிரச்சனை ஆகும்ல. அடிக்காம பாத்துக்கிட சொல்லுவோம் அவளை. வேற என்ன செய்ய, இப்போதைக்கு எப்படியோ சமாளிச்சிட்டோம். பேயின்னு ஒரு யோசனை வந்ததுனால அதை விரட்டுற மாதிரி எப்படியோ சமாளிச்சாச்சு. இனி அடிச்சானா மாட்டிக்கிடுவா. ஆமாம்மா, இப்போ வரைக்கும் அவங்க வியாதின்னு நினைக்கல, ஏதோ கோவத்துல அடிச்சுட்டே அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. பேயின்னு சொன்னோன்னு நம்பிட்டாங்க. இனி அடிச்சா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமா. பேசாம கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல கூட்டிட்டு போய் நீ வச்சுக்கியா. நம்ம வீட்லயா? வேண்டாம் வேண்டாம், நீ இங்கே இருமா. பேயெல்லாம் பேர்ச்சின்னு சொல்லிட்டு சாதாரணமா நடந்துக்க. ராத்திரி மட்டும் கொஞ்சம் கவனமா இரு. தூங்காமலே இருந்தாலும் நல்லதுதான். தூங்காம எப்படிமா இருக்க முடியும்? வேற என்னமா செய்ய? உனக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருக்கு? தூங்காம இரு ரூபி, அதான் நல்லது. சரிம்மா. ஆனந்தி, போவோமா? ஏக்கா, அவிய வரட்டும், நம்ம சொல்லிட்டு போவோம். ரூபி, கவனமா இருமா, நீ எந்த பிரச்சனையும் வந்துடாம. சரிம்மா. ஆனந்தி, யாரும் வர மாதிரியே சத்தம் கேக்கு. சரிக்கா. ரூபிமா, உனக்கு என்னம்மா ஆச்சு? எப்படிமா பேய் உனக்குள்ள வந்துச்சு? அம்மா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலம்மா. எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியுது. நேத்து ராத்திரியில இருந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஒண்ணுமே எனக்கு தெரியல. அப்படியா ரூபி? ஆமாம்மா.
ஒரு அடி அடிச்சேக்கு நான் 2 அடி திருப்பி அடிச்சேன். அடிச்ச நேரத்துல இருந்து ரூம் விட்டு வெளிய வராம இங்கே தான் கிடந்திருக்கா. இவ்வளவு நேரம் உனக்கு பேய் பிடிச்சிருக்கேன்னு விரட்டி விட்டுருக்கு. எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணி. உங்களை அடிச்சதே எனக்கு தெரியாது, எனக்கு பேய் பிடிச்சதே எனக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னே தெரியல அண்ணி. ரொம்ப சாரி அண்ணி, தெரியாம உங்களை அடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க அண்ணி. தெரியாம அடிச்சேங்கனால மன்னிச்சிருக்கேன். ஆனா என்கிட்ட ராத்திரியே மன்னிச்சிருங்கன்னு கேட்டியே. அப்படியா? எனக்கு எதுவுமே தெரியல அண்ணி. ஐயோ இது என்ன கொடுமை, சரியான பேயில பிடிச்சிருக்கு. ஆமாக்கா, நான் அந்த சொன்னையில பேய் தான் பிடிச்சிருக்கு இந்த பிள்ளைய. நம்ம முதல்ல வீட்டுல போய் பார்க்கும்போது இந்த பிள்ளைக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லல்ல, இப்பதான் பேய் பிடிச்சிருக்கு. அதனாலதான் எல்லாரையும் பிடிச்சி அடிச்சிருக்கா. இப்பதான் பேய விரட்டியாச்சுல, இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமாமா சரோஜா, இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. பேயெல்லாம் விரட்டியாச்சு, என் பிள்ளை நல்லபடியா இங்க வாழட்டும். நாங்க போயிட்டு வரோமா? நீங்களா வந்தியா? பேய விரட்டியே கிளம்புறீங்க. உண்மையிலே இங்க என்ன நடக்குது எனக்கு புரியல. எம்மாடி மார்மாவளே, ஏது நடந்தாலும் நல்லதுக்கு தான்மா, அப்படி நினைச்சுக்க. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா சரோஜா, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அதான் இப்ப ரூபி நல்லா இருக்கால்ல, பாத்துக்கங்க, நாங்க போயிட்டு வரோம். எம்மா ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? என்னது சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சா? நேத்து தானே எங்க வீட்ல கூப்பிட்டு விருந்து கொடுத்தா, நல்லா தானே சாப்பிட்டேன். ராத்திரி தூங்கிட்டு என்ன பிடிச்சி அடிச்சிருக்கா. அப்படியா? நீ என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு 10 நாளா நான் சரியே இல்ல நீ. எல்லாமே எனக்கு ஏதோ வித்தியாசமாவே இருந்தது. இப்பதான் தெரியுது எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு. எனக்கு இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு நீ. எம்மாடி ரூபிமா, சரியாயிட்டுமா, கவலைப்படாதே. ரூபிமா, எங்களை அடிச்சதுல ஞாபகத்துல இருக்காடா? என்னது உங்களே அடிச்சனா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல பாட்டி. ஏக்கா பாத்தியலா, 10 நாள் கிட்ட இந்த பிள்ளைகிட்ட பேய் இருந்திருக்கு. அதனாலதான் இப்ப நம்ம சொல்லும் போது அவளுக்கு ஒண்ணுமே புரியல, தெரியல. ஆமாமா, என் பிள்ளை நல்ல பிள்ளை, பேய் பிடிச்சதுனால தான் இப்படி நடந்திருக்கா. இப்ப அவளுக்கு எல்லாமே சரியாயிட்டு, இனி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. சரோஜா பாத்துக்கமா. என்கிட்ட பாத்துக்கன்னு என்ன அர்த்தம்? நானே பாக்க போறேன். அவ புருஷன்ட்டையும் மாமனார் மாமியார்ட்டையும் சொல்லிட்டு போங்க. சரிம்மா சரோஜா. ரூபி வாமா, உன் மாமனார் மாமியார்ட்ட பேசிட்டு நீ விட்டுட்டு போறேன். சரிம்மா. சரோஜா, அத்தை போயிட்டு வரமா. ஏனி இந்த மாதிரி பேயி நாயிலாம் வந்தா அத்தைக்கு ஒரு பாடு போட்டு கூப்பிடு. நான் வந்து விரட்டிடுறேன். அப்போ பேய் விரட்டினது அவர் இல்ல, நீங்க தான். இல்லம்மா, சாமியார் கூட்டிட்டு வந்து விரட்டுவேன்னு சொன்னேன். அத்தை போயிட்டு வரமா. ஒண்ணுமே சரியில்லை, நடக்கிறது எல்லாம் தப்பா தான் இருக்கு. இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். தங்கச்சிமா, எப்படியோ பேய் போயிருச்சுடா அவளை விட்டு. அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாக்கா, நான் கூட இந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்திருமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, அவளை விட்டு போயிட்டு. இப்ப எப்படி சாதாரணமா சகஜமா இருக்கா பத்தியலா? ஆமாண்டா, ஆனா நம்ம கிட்ட அன்னைக்கு வியாதின்னு சொன்னாலே. ஏக்கா, பேயோட வேலைக்கா இப்படிதான், அது இஷ்டத்துக்கு எதையாவது சொல்ல வைக்கும். அந்த பிள்ளைக்கு நம்மள அடிச்சது கூட ஞாபகம் இல்லை, எல்லாம் பேய் பார்த்த வேலை. இதுக்கு மேல அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு பிரச்சனையே இருக்காது, பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியாம்மா? பிரச்சனை இல்லைன்னா சந்தோஷம்தான். என் பேரனும் அவளும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாவே. அதை பார்த்து நானும் நிம்மதியா இருப்பேன். ஏக்கா, இனி எந்த பிரச்சனையும் வராதுக்கா. ரூபியோ உங்க பேரனும் நல்லா இருப்பாவே. அதான் அவளை பிடிச்ச பேய விரட்டியாச்சுல, இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓ சரிம்மா தங்கச்சி. சம்மந்தி, என் பிள்ளைக்கு என்னன்னு தெரியல, பேய் பிடிச்சிட்டு சம்மந்தி. சாமியாரை கூட்டிட்டு வந்து நாங்க பேயை விரட்டிட்டோம். இப்ப அவ நல்லா தான் இருக்கா. ஆமாம்மா, எங்களுக்கும் தெரியும். எதுக்கு இவளுக்கு பேயெல்லாம் பிடிக்குது? முன்னாடியே இருந்து இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லை இப்போ தானே? ஐயோ, முன்னாடிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ நல்லா தான் இருந்தா. எங்க வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருந்தா. இங்கே தான் பேய் பிடிச்சிருக்கு. கல்யாணான பிள்ளைகளுக்கு பேய் பிடிச்சிரும், அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆமா சம்மந்தி, அப்படிதான் பிடிச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க சம்மந்தி. நான் என்னத்தை பார்க்கறது, எனக்கே பேய்னா பயம். நீங்க வேணா உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சு கொஞ்ச நாளைக்கு பார்த்து விடுங்க. பேயெல்லாம் சரியான பிறவே கொண்டு வந்து விட்டா போதும். மறுபடியும் அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகி எல்லாரையும் பிடிச்சி அடிச்சிட போறா. ஏற்கனவே எங்க அத்தையை அடிச்சிருக்கா, என் பிள்ளைய அடிச்சிருக்கா, இன்னைக்கு சரோஜாவை அடிச்சிருக்கா. இதெல்லாம் நல்லா இல்லை சம்மந்தி. வேணும்னே பண்ணல, பேய் பிடிச்சதான் அப்படியே அடிச்சிருக்கா. சரி, இப்ப பேய் விரட்டியாச்சு, மறுபடியும் அவளுக்கு பேய் பிடிக்காதுன்னு என்ன இருக்கு? அது மறுபடியும் எல்லாம் பேய் பிடிக்காது, சரியாயிரும், ஒண்ணும் ஆகாது. இனி அவளுக்கு பேய் பிடிக்காது, ஒண்ணும் பிடிக்காது. ஆமா சம்மந்தி, பேய்லாம் பிடிக்காது சம்மந்தி. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சாமியார் தான் சொன்னாவே பேய்லாம் பிடிக்காதுன்னு.
சரி சரி. ரூபி பாத்துக்கம்மா, போயிட்டு வரோம். சரிம்மா.